இன்றைக்கு தென்னிந்திய திருச்சபையினுடைய அட்டவணையிலே நாம் தியானம் செய்யும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு கிரைஸ்ட் ரிடீம்ஸ் ஆல், டிவைன் லவ் எம்ப்ரேசஸ் எவ்ரிஒன் என்கிற தலைப்பிலே நாம் இன்றைக்கு கொள்ள அல்லது தியானிக்க வந்திருக்கிறோம். கிறிஸ்து அனைவரையும் மீட்கின்றார், இறையன்பு அனைவரையும் அரவணைக்கின்றது. இந்த தலைப்பில தான் நம்ம இன்னைக்கு தியானம் செய்ய இருக்கின்றோம். படிக்கப்பட்ட 4 வேத பகுதிகளிலே முதலாவது இறைவாக்கினர் பகுதி, தீர்க்க தரிசன பகுதி, யோனாவினுடைய தீர்க்க தரிசன புத்தகம் 4வது அதிகாரத்திலே நான் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க ஆசைப்படுகின்றேன். அதற்கு முன்பாக இதனுடைய வரலாற்று புண்ணியத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன். இங்கே யோனா தீர்க்கதரிசியானவர் இஸ்ரவேலுடைய தீர்க்கதரிசியாக இருக்கின்றார். அவர் அனுப்பப்படுகிற இடமானது நினிவே என்று சொல்லப்படுகிற இடமாக இருக்கிறார். இன்னைக்கு இந்த இடம் எங்க இருக்குன்னா ஈராக்கு தேசத்தினுடைய வடக்கு பகுதியாக இருக்கின்றது. அதிலும் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொல்றார், மொசூல் என்று சொல்லப்படுகிற ஒரு நகரம், MOSUL, மொசூல் என்று சொல்லப்படுகிற ஒரு நகரம் இன்றைக்கும் இருக்கின்றது. அந்த இடத்தில் தான் டைகிரிஸ் நதிக்கரைக்கு பக்கத்திலே இந்த இடமானது அமைந்து காணப்படுகிறது. அசிரிய அரசனுடைய முக்கிய தலைநகரமாக இது இருந்தது. அதற்கு பிறகு அசிரியாவினுடைய தலைநகரமாக வளர்ச்சி அடைந்து அவை கொஞ்சம் கொஞ்சமாக அவை கிறிஸ்துவுக்கு முன்னால 7ஆம் நூற்றாண்டுக்கு பின்பாக அவை இந்த நகரமானது பழமை அடைந்தது. அந்த பழமையான நகரத்திற்கு தான் இந்த நினிவே என்று நாம் அழைக்கின்றதை பார்க்கின்றோம். அசிரியா இஸ்ரவேலுக்கு எதிரியான ஒரு நாடாக இருந்தது. இனி கூட ஈராக்கு இவையெல்லாம் இஸ்ரவேலுக்கு ஒரு அச்சுறுத்தலாகவே இன்றைக்கும் இருக்கிறது நாம் பார்க்கிறோம். யோனாவினுடைய இந்த தீர்க்க தரிசன புத்தகத்துல 3வது அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது நினிவே மக்கள் மனம் திரும்புகிற செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் 4வது அதிகாரத்தில் இங்கே யோனா கோபப்படுகிறார் என்கிற செய்தியை பதிவு செய்து இருக்கின்றார்கள். ஏன் இங்கே அவர் கோபப்படுகிறார் என்று பார்க்கிற பொழுது தேவன் நினிவேவுக்கு சொன்னதான காரியத்தை மாற்றி அவர் இரக்கத்தை அவர்கள் மீது காட்டுவது இங்கே ஒரு பிரச்சனையா அமைந்து விடுகிறது. யாருக்கு? யோனாவுக்கு தேவனுடைய நீதியை விட தேவனின் இரக்கம் ஒரு பிரச்சனையா இருக்கு. கடவுள் இந்த மக்கள் மேல இரக்கம் காட்டுறது ஊழியக்காரருக்கு ஒரு பிரச்சனையா மாறி போகிறத நாம் பார்க்கின்றோம். பாருங்க, மக்கள் மீது இரக்கம் கொள்ளுகிற ஊழியக்காரராய் இருக்க வேண்டியவர் அவர்கள் மீது கடவுள் சொன்ன அந்த கோபாக்கினையை அவர் காண்பிக்க வேண்டும் என்று எண்ணுகிறார். இப்ப நம்ம இந்த 6வது வசனத்துல இருந்து நம்ம இப்போ 4வது வசனத்தை தியானம் பண்ணுவோம். இப்ப அந்த வசனத்தை நம்ம டீல் பண்ணா உங்களுக்கு இதனுடைய விவரங்கள் சரியாக புரியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். யோனா 4வது அதிகாரத்திலே 6வது வசனத்தை முதல் பகுதியை மாத்திரம் படிக்கிறார். அவனுடைய மனவடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆவணத்து செடியை முளைக்க கட்டளையிட்டு, தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆவணக்கு செடியை முளைக்கும்படியாக கட்டளையிடுகிறார். NRSV என்று சொல்லப்படுகிற ஆங்கில வேதாகமத்தில் the Lord God appointed a bush என்று இருக்கிறது. அது தமிழ்ல அப்படியே சொல்லணும்னா கர்த்தராகிய தேவன் ஒரு செடியை ஏற்படுத்தினார் என்று இருக்கிறது. அப்பாயிண்டட் என்று ஆங்கிலத்தில் இருக்கிறது. அது அப்படியே ஏற்படுத்தினார், இங்க நம்ம முளைக்க செய்தார் என்று எழுதியிருக்கிறது. பாருங்க, இந்த ஏற்படுத்தினார், முளைக்க செய்தார், அப்பாயிண்டட், இந்த வார்த்தையை கவனமா பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. பாருங்க, இது எபிரேய வேதாகமத்திலே இது எப்படி போட்டிருக்காங்க தெரியுமா? இந்த இடத்துல மாத்திரம் முளைக்க செய்தார் அல்லது ஏற்படுத்தினார் அப்படின்ற வார்த்தை எப்படி போட்டிருக்காங்களா? MANAH மனா அப்படின்னு போட்டிருக்காங்க. என்னது?
MANAH, மனாக் அப்படின்னு, ஹெச் அப்படின்னு சொல்லணும். மனாக் அப்படின்னு போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க? மனாக் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்ப மனாக்னா என்ன? மனாக் என்று சொன்னால் நியமிப்பது, அப்பாயிண்டட் என்று சொல்லப்படுகிற வார்த்தை மிக சரியா இருக்குது. அப்ப நியமிக்கின்றார் கடவுள். இங்கே ஒரு மிகப்பெரிய காரியம் செய்வதற்காக இங்க என்ன பண்றாரு? ஒரு ஆமனுக்கு செடிய நியமிக்கின்றார். நீங்க கேட்கலாம், எப்படி ஒரு செடியை போய் கடவுள் நியமனம் செய்வாரு? எப்படி ஒரு செடியை போய் கடவுள் அப்பாயிண்ட் பண்ணுவாரு? ஒருவேளை நீங்க சொல்லிருக்கணும், நினைக்கணும், எப்படி யோனாவை தான் கர்த்தர் அப்பாயிண்ட் பண்ணாரு, நியமிச்சாரு. ஆனா என்ன, இங்க வரலாறு அழகா எழுதப்பட்டு தீர்க்க தரிசன புத்தகத்துல அங்கே ஒரு ஆவணக்கு செடிய கர்த்தர் என்ன பண்ணிருக்காரா? நியமித்து வைத்திருக்கிறார். இன்னொரு வார்த்தை, இந்த மன்னாக் என்று சொல்லப்படுகிற வார்த்தைக்கு இன்னொரு மீனிங் என்ன சொல்றாங்கன்னா, ஒழுங்குபடுத்தினார். என்னதுங்க? ஒழுங்குபடுத்துதல். கவனிங்க, ஏதாவது ஒரு காரியத்தை, ஒரு நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்துறதுக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அவர் ஒழுங்குபடுத்துவார், அவர் அழகாக ஏற்பாடு செய்வார் சொல்லுவோம் இல்லையா? அப்ப ஒழுங்குபடுத்துதல், ஏற்பாடு செய்தல், அதை குறிக்கின்றது. கடைசியா இன்னொரு தயார் செய்தல் என்று சொல்லுகிறார்கள். பிரிப்பரேஷன், தயார் செய்வது. இங்கே கடவுள் ஏதோ ஒரு மிகப்பெரிய காரியத்தை நடப்பிக்கும்படியாக இந்த மனாக்கு இங்கே கொண்டு வருகிறார். ஆமனாக்கு நமக்கு தெரியும், மனாக்கு தெரியாது. அப்படித்தானே? ஆமனாக்க மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா இனிமே நீங்க எதை மறக்க கூடாது, மனாக்க மறக்க கூடாது. ஆமனுக்குத்தான் மனாக் பண்ணார் ஆண்டவர். பாருங்க, உங்களே என்னையும் இப்ப மனாக் பண்ண போறாரு. இன்னைக்கு 2026 ஆமனுக்கு போல கடவுள் உங்களை என்னையும் நியமிக்க போகிறார். மனாக் பண்ண போறான்னு சொல்லுங்க, நியமிக்க போகிறார், தயார் செய்ய போறார். அடுத்த ஆலயத்துக்கு வந்திருக்கீங்க, கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்த போகிறார், கர்த்தர் உங்களுக்கு ஒழுங்குபடுத்த போகிறார், கர்த்தர் உங்களை இங்கிருந்து தயார் செய்து அவருடைய பணிக்கு ஒரு ஆமனுக்கு செடியை தயார் செய்தது போல கர்த்தர் உங்களை என்னையும் இன்னைக்கு தயார்படுத்த போறார். சொல்லுங்க, கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தி இருக்கிறவர்களா. இந்த யோனா தீர்க்க தரிசன புத்தகத்துல என்னெல்லாம் கடவுள் ஏற்படுத்தின, என்னெல்லாம் கடவுள் மனாக்கு பண்ணியிருக்கார், வேகமா ஒரு 4 சொல்லி முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். முதலாவது, யோனா 1வது அதிகாரத்துல 17வது வசனத்தை நீங்க படித்தீங்கன்னா கடவுள் அங்கே ஒரு காரியத்தை ஏற்படுத்துறாரு. என்ன பண்றாரு? ஒரு பெரிய மீனை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. இப்ப கர்த்தர் ஒரு பெரிய மீனை உருவாக்குறார், ஒரு பெரிய மீனை மனாக்கு பண்றாரு. இந்த பெரிய மீனுடைய வேலை என்ன? அது இந்த யோனாவை விழுங்கும்படிக்கு வருது. நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒரு தண்டனை அல்ல. இட் இஸ் நாட் தி பனிஷ்மென்ட். தண்டனை அல்ல. வேற என்ன ஐயா இது? இது ரட்சிப்புக்கான கருவி. அல்லேலூயா. இந்த மீனை ஒரு ரட்சிப்பின் கருவியா இங்கே கடவுள் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆமனுக்கு கூட ரட்சிப்பின் கருவியாய்த்தான் வைக்கிறார். யாரையும் ரட்சிக்கும்படியா, மீண்டும் அந்த தீர்க்கதரிசியை அவர் மீண்டும் அவங்க உருவாக்கும்படியா, மீண்டும் தயார்படுத்தும்படியா அந்த ஆமனுக்கு உருவாக்குறார். அதுக்கு முன்னாலே ஒன்றை பயன்படுத்திருக்கு, ஆமனுக்கு பயன்படுத்த, ஆமனுக்கு மனாக் பண்றதுக்கு முன்னால மீனையும் மனாக் பண்ணிருக்கிறார். அப்படிதானே? இந்த மீன் என்ன செய்கிறது? இது ஒரு ரட்சிப்பின் கருவியா இது இருக்கிறது நான் பார்க்கிறேன். பாருங்க, ரட்சிப்பின் கருவி இயேசுதான் ரட்சகராக இருக்கிறார். 5000 பேருக்கு உணவளித்த பொழுது அந்த மீனும் என்ன பண்ணுது? மிக முக்கியமான இடத்திலிருந்து நம்ம பார்க்கின்றோம். அப்ப இந்த கீழ்ப்படுதலுக்கான ஒரு மாற்றம் என்று இதை இறையினாலுமே சொல்றாங்க. அப்ப இது ஒரு கீழ்ப்படுதலுக்கு இந்த மனிதன், இந்த தீர்க்கதரிசி கடவுளுக்கு கீழ்ப்படுறதுக்காக இந்த மீனை கொண்டு ஒரு மாற்றத்தை, அந்த மாற்றம்ன்றத மெட்டனோயான்னு சொல்றாங்க, நம்ம மனமாற்றம்னு சொல்றோம் இல்லையா? அப்போ ஒரு மாற்றத்தை, ஒரு டிரான்ஸ்பிகேஷனை இங்கே கடவுள் மீனின் வழியாக கடவுள் நிறைவேற்றுகிறத நம்ம பார்க்க. எப்படி எல்லாம் மாற்றம் பண்றாங்க? கப்பலில் இருந்து கடலுக்கு மாற்றம் செய்கிறார். முதல்ல எப்படி பண்றாரு? கப்பல்ல இருந்து எப்படி மாற்றம் செஞ்சார் தெரியுமா? தூக்கி போட்டாங்க. அப்படித்தானே மாற்றம் பண்ணாங்க. பல வேளைகளில் தூக்கி எறியப்படுவார். ஒண்ணு தூக்கி போற மாதிரி நிலம் வருதுன்னா பயப்படாத,
அந்த கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்திற்கு என்று வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த கப்பல்ல இருந்து கடல்ல தூக்கி போடுறாங்கன்னா கடவுளுடைய திட்டம் இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் கடவுள் நம்ம கைவிட மாட்டார் என்பது. அப்ப கடல்ல இருந்து அந்த கப்பல்ல இருந்து கடல்ல தூக்கி போடுவது ஒரு மாற்றத்தினுடைய முதற்படி. இரண்டாவது மாற்றம் எப்படி நடக்குது? கடல்ல இருந்து மீனின் வயிற்றுக்கு மாற்றப்படுகிறார். முதல்ல கப்பல்ல இருந்து கடலுக்கு போட்டாங்க, மாற்றம் வந்தது. இப்போ கடல்ல இருந்து எங்க போறாரு? மீனுடைய வயிற்றுக்கு போகிறார். அப்ப மீனுடைய வயிற்றிலிருந்து இன்னொரு மாற்றம் நடைபெறுகிறது. எந்த மாற்றம்? அவர் ஜெப அறைக்கு போகிறார். அல்லேலூயா. நல்ல புரிஞ்சு. நீங்க நினைக்க அதுக்கப்புறம் ஃபைனல் அவர் கரைக்கு வராது, அவர் ஜெப அறைக்குள்ள போகிறார். ஆண்டவர் இயேசு ஆண்டவர் கூட கல்லறைக்குள்ள சென்றது ஜெப அறையாக நாம் பார்க்கிறோம். அங்கிருந்து கர்த்தர் உயிர்த்தெழுந்த தேவனாய் இந்த உலகத்தில் வெளியே வந்து உலக மக்கள் உங்களுக்கு எனக்கும் அந்த உயிர்த்தெழுந்தலின் பரிசை கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். பாருங்க, இதெல்லாம் ஏன் நடைபெற்றது என்று பார்க்கிற பொழுது தேவன் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அந்த தீர்க்கதரிசியுடைய இருதயத்தை மாற்றும்படியாக ஒரு வேலையை செய்கிறார். பாருங்க, சூழ்நிலை மாறும் முதல்ல உங்களுக்கு பயப்படாத அப்படின்னா கர்த்தர் உங்க இருதயத்தை மாற்றத்துக்கு முயற்சி பண்றான்னு அர்த்தம். யோனாவுக்கு பயம் வந்திருக்கு. ஒருவேளை என்ன நம்ம தூக்கி போட்டுட்டாங்களே, முடிஞ்சு போயிடுச்சு யோசித்து இருப்பார். ஆனா கர்த்தர் அவரை என்ன செய்திருக்கிறார்? சூழ்நிலையின் வழியா, சூழலை மாற்றுவிடும் வழியா அவருடைய மனதை மாற்றும்படியாக ஒரு காரியம் நடைபெறுகிறது. இதெல்லாம் முக்கியமா கவனிக்க வேண்டியது இந்த மீனை குறித்ததான ஒரு காரியம். இந்த மீனை நினிவே மக்கள் எப்படி பார்த்தாங்க, அது ரொம்ப முக்கியமா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம். அப்பதான் இவரை ஏன் தண்ணியில தூக்கி போட்டாங்கன்றது அர்த்தத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஏன் மீன் வந்து அவரை சாப்பிடும்படியான ஒரு நடை உருவாகும் என்பதை புரிந்து கொள்ள முடியும். நல்லா கவனிங்க. அப்போ ரொம்ப முக்கியம், இந்த மீன் அசிரியருடைய தெய்வங்களில் ஒரு முக்கியமான ஒரு தெய்வம். அந்த தெய்வத்தின் பேரு தாகோன் என்று சொல்லப்படுகிற ஒரு தெய்வம். DAGON, தாகோன் என்று சொல்லப்படுகிற ஒரு தெய்வம். பல தெய்வங்கள் உண்டு, அதுல ஒரு முக்கியமான தெய்வம். இந்த தெய்வத்துக்கு எப்படி உருவம் இருக்குன்னு சொன்னா மீன் உருவம் கொண்ட ஒரு தெய்வமாக இருக்கிறது. பல இடங்களில அரை மனித உருவமும் அரை மீன் வடிவம் கொண்ட உருவமும் கொண்ட ஒரு கடவுளை அவர்கள் வைத்துக் கொண்டிருந்தார். இந்த கடவுள் எதனுடைய கடவுள் தெரியுமா? பயிர் மற்றும் விளைச்சலின் வளத்தின் கடவுளாக இருக்கின்றார். கவனிங்க, இப்போ ஆமனுக்கு செடிய இங்கே என்ன பண்ண மனாக் பண்றாரு, அப்படிதானே? நல்ல புரியுங்க. பயிர் கடவுள், செழிப்பின் கடவுள் யாரு? தாகோன். மீன் வடிவத்தில் இருக்கிற கடவுள் யாரு? அப்ப பாருங்க, மீனை ஏன் பயன்படுத்தினாரு, அங்க ஏன் ஆமனுக்கு ஒரு இயற்கையை ஏன் பயன்படுத்துகிறாருன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. இந்த கடவுள் அதற்கு தான் கடவுளாக இருக்கிறார். நல்லா கவனிக்கிறீங்க. இயற்கை வளங்களை கொடுக்கிற கடவுள் மீன் வடிவத்தில் இருந்தாலும் இயற்கையை போஷிக்கிற கடவுளாக அவருடைய கடவுள் இருக்கிறார். அதனால்தான் அந்த இடத்திலும் முதல்ல என்ன பண்றாரு, இரண்டாவது பேஸ்ல இந்த தெற்கு வாழ்க்கையில ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிற இடத்துல என்ன பண்றாரு, அங்க ஒரு ஆமனுக்கு செடிய புஷ் என்ன பண்றாரு, அங்கே ஒரு கடவுள் ஒரு மனாக் செய்வதை நம்ம பார்க்கிறோம். அதுக்கு முன்னாலே மீனை கொன்று ஒரு மனாக் செய்திருக்கிறத நம்ம கடலில் இருந்து இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு நம்பிக்கை அந்த மெசபட்டோமிய மக்களுக்கு இருக்குது என்று சொன்னா, கடலிலிருந்து ஒரு ஞான உருவம் வெளியே வந்து மனிதர்களுக்கு அறிவு கற்றுக் கொடுத்ததாக இந்த மெசபட்டோமியா மக்கள் நம்பினார்கள். கடல்ல இருந்து ஒரு ஞான உருவம் வருகிறது, வயசான ஒரு உருவம் வந்து அது இங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் அறிவை போதித்தது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் இந்த தீர்க்கதரிசிய கடல்ல இருந்து கடவுள் கொண்டு வருகிறார். எனக்கு தெரிஞ்சு அவர் கப்பல்ல வந்திருந்தா கூட இந்த தீர்க்கதரிசனம் சரியா வந்திருக்கிறார் நான் நினைக்கிறேன். அவர் கூட சரியா தான் பயணித்திருக்கிறார் நான் யோசிக்கிறேன். பாருங்க, எல்லா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சரியா நடத்துகிறார். நம்ம பார்ப்போம் வரலாற்றுல அவர் பிழை செய்ததாக பார்ப்போம். ஆனா இவர் ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்காரு. ஆண்டவர் இப்படி எல்லாம் அவங்க நம்புறாங்கப்பா, நான் இந்த வழியில போய் அவர் என்ன பண்ணுவேன்,
ஒரு செய்தியை சொல்ல போறேன். ஒருவேளை அவர் நினைச்சிருப்பாரோ, அப்படி சிந்தித்து அந்த வரலாற்று பின்னணியில அவர் சென்றிருப்பாரோ என்பதற்கு இங்கே காரணம் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அதனாலதான் மீன் தெய்வத்தை நம்பிய இந்த நினிவே மக்களுக்கு மீன் அதுவத்துடன் யோனா தீர்க்கதரிசி சென்றார். ஃபிஷ் எக்ஸ்பீரியன்ஸோடு போறார். மீனுக்கு அவருக்கு உள்ள உறவு, அந்த அனுபவத்தோடு கூட அவர் என்ன பண்றாரு, இங்கே அங்கு இருக்கிற மக்களுக்கு மீட்கப்படுகிற செய்தியை சொல்வதற்கு செல்கிறார். அல்லேலூயா. ஆனா மீட்கப்படுகிற செய்தியை சொல்றவரு அங்கு போய் ஒரு மாற்றத்தை செய்வதுதான் கொஞ்சம் மாற்றமாய் மாறி போனது. முதல்ல என்ன பண்றாரு, மனாக் செய்தார். என்ன மனாக் பண்ணிருக்காரு, மீனை மனாக் செய்திருக்கார், மீனை ஏற்படுத்தியிருக்கிறார். இரண்டாவது யோனா 4:6 இன்னைக்கு படிச்ச பகுதியில ஒரு செடியை ஏற்படுத்துகிறார். அப்படித்தானே படிச்சோம். என்ன செடி இது? சரி, அதை பத்தி ஒரு பிரசங்கம் நான் இப்ப பேச முடியாது. சரி, அதனால வேகமா நான் முடிக்கணும். இங்க பாருங்க, இது சுகவாழ்வை குறிக்கிறது. நம்ம வாழ்க்கையில எல்லா சுகபாகமான ஆசீர்வாதத்தை குறிக்கின்ற ஒரு குறியீடு எது? இந்த செடியை ஏற்படுத்துகிற ஒரு நிகழ்வா இருக்கிறது. எப்படி எல்லாம் பாருங்க, ஒரு பதவி, ஒரு ஆரோக்கியம், ஒரு பணமுள்ள ஒரு வாழ்க்கை, தொடர்புள்ள வாழ்க்கை, இவை எல்லாம் நமக்கு கிடைக்கப்படுகிறது. ஆனா என்ன செய்தி? இது தற்காலிகம் என்கிற செய்தியை சொல்லுகிறது. உன் வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கிற எல்லா பொருளும், எல்லா செல்வங்களும், எல்லா ஆரோக்கியமும், எல்லா பதவிகளும் தற்காலிகம் என்பதை உணர வேண்டும். ஒருவேளை இந்த தேவனுடைய மனிதனுக்கு இந்த டெம்பரரி மேல புரியமா இருந்துச்சு. நம்ம நிறைய விஷயத்துல எது டெம்பரரியோ அதை பிடிச்சு கொள்வோம், எது பெர்மனன்ட்டோ அதை என்ன பண்ணிடுவோம், நம்ம பிடித்துக் கொள்வதற்கு முயற்சி செய்யறது இல்லை. இங்க பாருங்க, ஆனா இங்க டெம்பரரி மேலதான் யாருக்கு பிரியம் அதிகமாயிடுச்சு? யோனாவுக்கு டெம்பரரி மேலதான் பிரியமாயிடுச்சு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன்னை பர்மனன்ட் ஆகிற மாட்டாரு. ஆனா அதுக்கு அவருக்கு என்ன பண்ணல, மனமில்லாமல் போகிறது. உங்களுக்கு கூட இன்னைக்கு உங்களுக்கு டெம்பரரி பிளஸிங்ஸ் வேணுமா, இல்ல பர்மனன்ட் பிளஸிங்ஸ் வேணுமா? உங்க லைஃப்ல கர்த்தர் எதை உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறத அதை எதிர்பார்க்க வேண்டும். இல்ல சாமி அது எனக்கு வேணாம், இது கொடுக்க போறதுன்னு கேட்டீங்கன்னா அது டெம்பரரி. உன் வாழ்க்கை நிரந்தரமான தேவ சித்தத்துடைய வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி போட வேண்டும். அப்படிதான் செபிக்கணும். நம்ம லைஃப்ல கர்த்தர் என்ன விரும்புகிறாரோ அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை என் வாழ்க்கையில கொடுங்க, என் பிள்ளை கொடுங்க, என் மனைவி கொடுங்க, என் கணவனுக்கு கொடுங்க, என் குடும்பத்துக்கு கொடுங்க, நீங்க கேட்டு பாருங்க. கர்த்தர் நிரந்தரமான ஆசீர்வாதத்தை நிச்சயமா நம்ம கொடுக்கிறதுக்கு அவர் சித்தம் கொண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது இந்த ஹனாக் என்னன்னு சொன்னா, மூன்றாவதாக என்ன மனாக் செய்கிறார்கள் சொல்லி பார்க்கிற பொழுது 4வது அதிகாரம் 7வது வசனத்துல ஒரு புழுவை இங்கே கட்டளை, புழுவை ஏற்படுத்துறார். இங்க மனாக் பண்றாரு. 3வது மனாக் என்னது? முதல் மனாக் என்ன? மீன். 2வது மனாக் என்ன? 3வது மனாக் என்ன? ஒரு பூச்சிய, ஒரு புழுவை இங்க உருவாக்கி கொடுங்க. இந்த புழுன்றது எதுன்னா நம்முடைய வாழ்வில் ஏற்படுகிறதான சோதனைகளை குறிக்கின்றது. அப்ப லைஃப்ல சோதனை ரொம்ப முக்கியமானது. நோயை குறிக்கிறது, உன் வாழ்க்கையில் நடக்கிற இழப்புகளை குறிக்கிறது, உன் வாழ்க்கையில் நடக்கிறதான எதிர்ப்புகளை குறிக்கிறது. இது எல்லாம் அண்டனை அல்ல, பாடம். இங்கே தேவனுடைய ஊழியக்காரராகி யோனாவுக்கு பாடமே தண்டனையல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி கடவுள் அவரை தண்டிச்சுக்க, நான் படிச்சு பார்த்தேன், எந்த இடத்துல கடவுள் அவரை தண்டிப்பதற்கு எத்தனை கொள்ளவே இல்லை. பாருங்க, கர்த்தர் கடைசி வரைக்கும் ஒரு முயற்சி பண்றாரு, உன்னை என்னை மாற்றணும்னு தான். நம்மளை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் வரும்போதும் நினைக்கிறவர் அல்ல, கடைசி வரைக்கும் மகனே மகன் எப்படிதான் உன்னை மாற்ற வேண்டும். இங்கே யோனாவுடைய வாழ்க்கையில் அதுதான் நடக்குது. ஒரு பெரிய இழப்பு வருகிறதா, ஒரு வாழ்க்கையில ஒரு பெரிய எதிர்ப்பு வருகிறதா, ஒரு வாழ்க்கையில நோய் நொடிகள் வருகிறதா, அல்லது சோதனை தொடர்ந்து கொண்டே இருக்கிறதா, அவையெல்லாம் தண்டனை அல்ல, அது உன்னை மறுபடியும் உருவாக்குவதற்காக ஒரு பாடம் என்பதை. 2வது 3வது இந்த மனாக் என்ன? உருவை ஏற்படுத்துது. 8வது வசனத்துல சூரியன் உதித்த பொழுது தேவன்
உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்ப இது என்ன? நாலாவது மனாக்கு என்ன? கீழ்காற்று ஏற்படுத்துகிறார். பாருங்க, இந்த கீழ்காற்று என்ன சொல்றாங்கன்னா, இது தேவன் யோனாவை மாற்ற பயன்படுத்தின ஒரு யுக்தி என்று சொல்கிறார். கடவுள் நம்ம லைஃப்ல கூட ஒரு புயல் மாதிரி ஒரு காரியம் வந்துச்சுன்னா அது கடவுளுடைய யுக்தியா இருக்கும் என்பதை நீங்க சிந்திக்க வேண்டும். தேவ சூழ்நிலைகளை மாற்றுகிறார் சொன்னார். உன்னை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலை மாறுகிறா அப்படின்னு சொன்னார். யோனாவின் மனதை மாற்றின கடவுள் ஓ வாழ்விலும் ஓ மனசை மாற்றுவதற்கான ஒரு மாற்றுப்பணியை செய்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவன் கீழ்க்கு காற்று என்பது இங்கே மனதை மாற்றுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு யுக்தி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, இப்ப ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, இங்க இவனோட நம்ம பார்த்தோம். The Lord God appointed a bush. கர்த்தராகிய தேவன் ஒரு செடியை ஏற்படுத்தினார். வசனத்திலிருந்து கொண்டு வந்து என்னெல்லாம் ஏற்படும் மனாக்கு, என்னெல்லாம் மனாக்கு செய்தார் என்று சொல்லி நாம் பார்த்தோம்.